அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்துருக்க அடையார் ஆனந்த பவன் வெஜ் ரெஸ்டாரண்ட்டோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரெஸ்டாரண்ட்டோட சீட்டிங் கெப்பாசிட்டி, ஆம்பியன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நம்ம இங்கே ஆர்டர் பண்ணது ஒரு மினி மீல்ஸ். அந்த மீல்ஸோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். இந்த மினி மீல்ஸில் அவங்க கொடுத்தது ஒரு சக்கரை பொங்கல், சாம்பார் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், சப்பாத்தி, பொரியல் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சக்கரை பொங்கலோட டேஸ்ட்டை ட்ரை பண்ணி பார்த்தோம். சக்கரை பொங்கல் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதில் நிறையா நெய் ஆட் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப மெல்ட்டிங்காகவும் திரும்ப திரும்ப சாப்பிட்ணுன்ற ஒரு தூண்டுதல் கொடுக்குற மாதிரியும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த ஃபுட்டு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த சக்கரை பொங்கலோட ஃபேன் ஆயிடுவீங்கன்றது தான் உண்மை. இந்த சக்கரை பொங்கலை நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அடுத்து அவங்களோட சாம்பார் சாதத்தை நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். அதுவும் டேஸ்ட்டில் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த சாம்பார் சாதத்தில் பட்டாணி, உருளைக்கிழங்கு, சின்ன வெங்காயம், இதெல்லாம் கேரட்லாம் போட்டிருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு அதுவும் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அவங்க கொடுத்த அந்த வத்தல் கூடவும் இந்த சாம்பார் சாதத்தை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு இன்னும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த டேஸ்ட்லாம் நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் ஃபுட் இருந்துச்சு. டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருந்துச்சு. என்ன ஒரு ட்ராபேக்னால் அவங்க கொடுத்த குவான்டிட்டி எல்லாமே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அது ஒன்று மட்டும்தான் இங்கே ட்ராபேக்கு. வேறு நம்ம டேஸ்ட்டையோ அவங்க கொடுத்த ஃபுட்டோட குவாலிட்டி, ஹைஜீன் எதையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. சாம்பார் சாதத்தோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ சாம்பார் சாதம் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம ட்ரை பண்ணது என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா தயிர் சாதம். இந்த தயிர் சாதத்தில் ஒரு மீடியமான ஒரு தயிர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. சில இடத்துல ஓரளவுக்கு புளிச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. குவான்டிட்டி மட்டும்தான் நம்ம இவங்க கொடுத்த எல்லா ஃபுட்டு வெரைட்டிலையும் அந்த குவான்டிட்டி மட்டும்தான் நம்ம ஒரு குறை சொல்ல முடியும். இந்த தயிர் சாதம் கொஞ்சம் அந்த குழஞ்ச மாதிரி இருக்க அரிசியில் செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அது நம்ம எந்த இதுவுமே மைனஸ் பாயிண்ட் சொல்ல முடியாது. ஸோ நம்ம தயிர் சாதத்தை இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்து முடிச்சிட்டோம். தயிர் சாதம் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் நம்ம தக்காளி சாதம் ட்ரை பண்ணி பார்த்ததில் தக்காளி சாதம் டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. தக்காளி சாதத்துக்கு அவங்க கொடுத்த குவான்டிட்டி நல்லா தான் இருந்துச்சு. ஒரு வேல்யூபிளான ஒரு குவான்டிட்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ தக்காளி சாதத்துக்கும் அந்த பொரியலும் வச்சு சாப்பிடும்போது அது இன்னும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபைனலாக நம்ம சப்பாத்தியோட நம்ம இந்த ரிவ்யூவை முடிச்சுக்க போகிறோம். சப்பாத்திக்கும் அந்த பொரியலும் தொட்டு சாப்பிட்டு பார்க்கும்போது அதுவும் டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.